ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் வேகமாய் ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா 66ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வசனமே கேள்வியாக தான் வந்திருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளே. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்படித்தானே? அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி. வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்குகிற ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஒரு பெரிய ஒரு கேள்வி தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். பாஸ்டர் கேட்கல, பாஸ்டர் மைக்கேல் கேட்கல, பெரிய பெரிய ஸ்தாபன தல போதகர்கள் கேட்கவில்லை. தேவனே கேட்கிறார், நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? இல்லை என்றால் நான் தங்குகிற ஸ்தலம் அது எப்படிப்பட்டது? ஒரு காலத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சு அவர்கள் சர்ச்சை ரொம்ப என்ன செய்வாங்க, மாடலாக பெருசாக கட்டுவாங்க. அதுக்கு பிற்பாடு அதை பார்த்த ரோமன் கேத்தலிக், உங்களுக்கு நாங்கள் என்ன குறைஞ்சவங்களா, எங்கள்கிட்டையும் ஆள் இருக்குது, எங்கள்கிட்டையும் பணம் நிறைய இருக்குது, அதனால் அவங்களும் என்ன செய்தாங்க, ஆலயத்தை வானை விண்ணை தொடுகிற அளவுக்கு அவர்களும் கட்ட துவங்கினார்கள். நீங்கள் அந்த பணக்குடி பகுதியில் போனீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு சர்ச்சு கட்டியிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த வேலையை துவங்கி, கூட தான் இருக்கும். நானே அதில் ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேலை இன்னும் என்ன செய்யலை, இன்னும் முடியலை. பல கோடி ரூபா. அப்போ ஒரு நாள் அப்படி போகும்போது எங்களுடைய ஊர் தலைவர், நான் கேட்டேன், என்னென்ன இதெல்லாம், அவர் ஆர்சி கேத்தலிக், இதனால் யாருக்கு என்ன பலன்னு கேட்டேன். அவர் சொன்னார் தெரியலன்னு. இப்போ அதை பார்த்து இப்போ நம்ம மக்கள் யார், ஆவிக்குரிய சபைகள், நான் தவறு என்று சொல்லலை, நான் இதெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இவைகளை எல்லாம் தேவன் விரும்புகிறாரா? இப்படி கட்டப்படுகிற தேவாலயங்களை கர்த்தர் விரும்புகிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுப்புவோமானால் அது ஒரு பெரிய ஒரு விடை தெரியாத ஒரு புதிராக தான் இருக்கும். ஆனால் ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயம் இல்லை என்றால் சபை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் இருப்பது இல்லை. ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தக காலத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், மோசேயோடு கர்த்தரே என்ன செய்தார், தனக்கு தேவ பிள்ளைகள் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ உள்ள மாடலை சொல்லணும்னா பிளான் போட்டு என்ன செய்தார், ஆமாம், டிசைன், கம்பி டிசைன் என்ன, நிலை அளவுகள் என்ன, அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற
அந்த பீடங்கள் எப்படி இருக்கணும் எல்லாம் கொடுத்தார். அப்போ ஆலயத்தையும் தேவன் என்ன செய்தார்? விரும்பினார். கட்டுவிப்பதையும் தேவன் என்ன செய்தார்? விரும்பினார். ஆனால் அதே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முடிக்கும் தருவாயிலே எங்கள் ஏசாயா மூலமாக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கிறது? சபை ஒரு ஆலயமாகவே இருக்கிறது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் பூரணம் ஆகப்படவில்லை. எந்த சபையும் சரி, சபைகள் கட்டப்பட்டு கொண்டே, சொல்லுங்க, சபைகள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னும் பூரணம். உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள். ஏன் இதில் அபிஷேகத்திலே நிரம்பினவர்களும் இங்கே என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். இப்போ இந்த சபை பூரணம் ஆகிவிட்டது, அப்படித்தானே? அடுத்த வாரம் ஒரு புது மனிதர் வருகிறார். அவர் ரட்சிக்கப்படலை, அவர் ஞானஸ்நானம் அடையலை, அவர் பரிசுத்த ஆவி நிறைவை பெறலை. அப்போ அந்த மனிதர் உள்ளே வந்தவுடனே சபை பூரணம் ஆகவில்லை. அப்போ சபை என் தினந்தோறும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை தினந்தோறும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இப்போ ஏசுனா தெரியும். நம்ம ஏசுன்னு சொன்னா அதுகளுக்கு என்ன செய்யுது? ஏதுன்னு ஒரு இயேசு ஒருத்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆனால் முழுவதும் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆலயம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கட்டப்படுகிற ஆலயம் எப்படி கட்டப்படுகிறது? உண்மையிலேயே நேற்றுக்கு நைட்டு தான் நான் பிரசங்கம் எடுத்தேன். அப்போ என்ன ஆண்டவரே பேச, 2 வாரமாக இங்கே போடுடைய மெசேஜை கொண்டு அங்கே போட்டு தள்ளிடுவோமா? அதையும் லைவில் சிலப்போ பார்த்துருப்பாங்களே, அதுலேயும் தப்ப முடியாது ஆண்டவரே. எனக்கு நேரமும் கிடையாது, நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு நேரமும் கொஞ்சம் கிடையாது. இப்போ என்ன ஆண்டவரே செய்ய? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்போமா, டைரியை போய் பார்ப்போமா அப்படின்னு நினச்சேன். சரி, அதுக்கு கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் பார்ப்போமே, இந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லுன்னு பார்ப்போமே. எது பைபிள்? ஒரு என்னது பல்கலைக்கழகம்? நம்ம பாஷையில் சொல்லணும்னா யூனிவர்சிட்டி. இங்கே தான் எல்லாம் இருக்குது. இங்கே தான் பிஏ இருக்குது, எம்டி இருக்குது. சொல்லுங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இடையில எப்படி எங்கே விட்டேன்னு மறந்து போமே. பைபிளை புரட்டினேன். எங்கள் மருமக அங்கேருந்து சொல்கிறா, எப்பா பைபிள் பைபிள். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். எந்த வசனம்? இப்போ நான் எடுத்த இந்த 66 வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். நான் படிக்கிறேன். இதில் என்னத்தை நான் பேசுறதுக்கு? இது பேசணுன்னா நம்ம எல்லாம் எம்டி முடிச்சிருக்கணும், பிஹெச்டி பட்டதாரியாக இருக்கணும். நம்ம அந்தளவுக்கு பெரிய அளவு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆள். எனக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணது எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? கடலுக்கு உள்ளே போனால் என்ன இருக்கும்? கடலுக்கு உள்ளே போனால் என்ன இருக்கும்? எம்டி அம்மா சொல்லுங்கள், என்ன இருக்கும்? ஆழம் இருக்கும். ஆழம் மட்டும் இல்லை, அங்கே என்ன இருக்கும்? இருள் இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறது எனக்கு செய்யாது, பிடிக்காது. நம்ம அதுக்கு லாஸ்ட்டு இருளுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆனால் யோசிச்சு ஆண்டவர் என்ன பேச, என்ன அப்படி பேச, ஆலயம்னு வந்துட்டு என்ன பேச ஆண்டவரே, ரைட்டு ஓகே அப்படி மாற்றிட்டேன். சரி, இது நமக்கு செட் ஆகாது.
இல்லை நம்ம சில இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆமாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகும். தப்பதுக்கு ஏதாவது என்ன செய்வோம், நம்மளே ஒரு தீர்மானம் போட்டுருவேன். சரி ஆண்டவர் திரும்ப பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு பகுதி ஆண்டவர் எனக்கு கண்களை காண்பித்தார். அதுக்கப்புறம் ரெண்டையும் இணைத்தேன். அப்படி அதை பார்த்துருக்கும் போது டக்குன்னு இங்கே வரேன். ரைட், ஓகே, ஆண்டவர் இணைத்திருக்கிறார், நம்மளே இணைத்திருக்கிறார், கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. நாம் எப்படிப்பட்ட ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம்? இல்லை என்றால் கட்டப்படுகிற ஆலயத்திற்கு நாம் கொடுக்கிற கிரயம் என்ன? 3 காரியம்தான். ஒரு காரியத்துக்கு 10 நிமிஷம் போட்டாலும் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அப்படி தானே? ரைட், ஓகே, கர்த்தர் உங்களோடு பேசுவார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த சபை கட்டப்பட வேண்டும். நம்முடைய சபைகள் கட்டப்பட வேண்டும். ஆனால் எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், அவர் ஒரு ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார், அவர் கட்டின ஆலயத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி அதை கட்டினார், எப்படி அதை கட்டி முடித்தார் என்பதை அழகாக சொல்லுகிறார். நம் அநேக நேரங்களில் இதை செய்வது இல்லை. அநேக குடும்பங்களும் அதை செய்வது இல்லை. ஏன் பல குடும்பங்கள் சரியான முறையில் கட்டி முடிக்கப்படவில்லை என்றால், ஒரு வெற்றியுள்ள ஜீவிதம் வாழ்ந்து முடிக்கவில்லை என்றால், கட்டின விதம் சொல்லுங்க, கட்டின விதம் சரியல்லை. கட்டுவிப்பதற்காக பயன்படுத்தின யுக்திகளும் சரியல்லை. அது சபைக்கும் பொருந்தும். என்னோடு கர்த்தர் பேசினார். ஏன் நான் தோற்று போனேன் என்பதை என்னை உணர்த்தினார் கர்த்தர். இதை நான் வாசிக்கும் போது நீங்கள் தோற்று போக கூடாது என்பதற்காக இவைகளை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உங்களை விட ஞானவான் நான் அல்ல, உங்களை விட பரிசுத்தவானும் அல்ல. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் கட்டப்படுகிற ஆலயம் இல்லை என்றால், நாம் கட்டுவதற்காக பிரயாசப்படுகிற ஆலயத்திலே எவைகளை நாம் முன்னுரிமைப்படுத்துகிறோம், எவைகளுக்கு நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம்? ஒரு வீடு இருக்குது, வீட்டில் பல காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கு ஒன்று தேவை. என்ன? அஸ்திபாரம், பிற்பாடு கல், மணல், சிமெண்ட். ஆனால் கட்டி முடித்த பிற்பாடு பல காரியங்களை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அது வீடு அல்ல, அது வீடு அல்ல. கீபோர்டு சபை அல்ல, இந்த ஆம்பு சபை. இது தேவை. அல்லேலூயா சொல்லுமே. எப்படிப்பட்ட சபையை நாம் கட்டிக்கொண்டிருக்கிறோம்? அப்படி கட்டப்படுகிற கட்டிக்கொண்டிருக்கிற சபைக்கு எவைகள் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம், அந்த சபை பூரணமாகும். அது நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்குங்க. என் ஜீவனுள்ள நாளில் நன்மை கிருபையும். நாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சரியான முறையில் நாம் செய்வோம் என்றால் அவர் அறுவடை செய்து கொண்டே இருப்பார். நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதத்தில் வாசித்த கண்ணீரோடு கம்பீரத்தோடு என்ன செய்வான்? அறுப்பான். அறுவடை நிச்சயம் உண்டு. விதைத்தவனுக்கு அறுவடை நிச்சயம். எப்படி விதைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேவன் உங்களோடு பேசுவார். நான் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் வேகமாய் கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். எபேசியர் புத்தகம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது நான் சபைக்காக மாத்திரமல்ல, இது குடும்பத்திற்கும் பொருந்தும்,
உங்கள் அன்றாட வாழ்க்கையை சரியான முறையிலே புரிந்து நீங்கள் கடந்து சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, இந்த சபையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அந்த ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு இதை பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் நல்லவர். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிங்கள். அவர்கள் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே ஒரு ஆலயத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். அந்த ஆலயம் எப்படி கட்டி முடிக்கப்பட்டதையும் சொல்லுகிறார். சொன்னாரா சொல்லலையா? சொல்லுகிறார். அது பரிசுத்த ஆலயமாக என்ன செய்தது? எழும்புகிறது. அங்கே கீழே வாசிக்கிறோம், அது வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? இல்லை, கட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். ஒரு பரிசுத்த ஆலயமாக, தேவன் விரும்புகிற ஒரு ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக, தேவன் விரும்புகிற வண்ணமாக, ஆத்துமாக்கள் அறுவடை செய்கிற ஒரு ஆலயமாக நாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நாம் கட்டிக்கொண்டு இருக்கிறோமா? நம் குடும்பத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அநேக பரிசுத்தவான்களே அதை நிறைவேற்றினார்களே, அநேக குடும்பங்கள் அதை நிறைவேற்றினதே. ஏன் நம்மால முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்த அறுவடையை காண முடியவில்லை? ஏன் நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியவில்லை? கட்ட ஆசைப்பட்டது உண்மைதான், கட்டிக்கொண்டு இருப்பது உண்மைதான். ஆனால் கட்டுகிற விதம் சொல்லுங்க சரியல்ல. கட்டப்பட்டு கொண்டிருக்கிற முறையும் சரியல்லை. தயவு கொண்டு சொல்லுகிறேன் தெய்வ பிள்ளைகளை, அநேக குடும்பங்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை சொல்லும் போது பாரமாக இருக்கிறது. ஆவிக்குரிய திருச்சபையில் ஆராதித்த பிள்ளைகள் குடும்பங்கள் இன்றைக்கு டைவர்ஸ், இடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே, பின்மாற்றத்திலே, பிள்ளைகள் குடி தனத்திலே. இவர்கள் கட்டினது உண்மைதான், கட்ட பிரயாசப்பட்டது உண்மைதான், கட்டின விதம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமே. நாம் எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம்? சபையை நாம் எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம்? குடும்பத்தை எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம்? நான் ஜோசுவா இருக்கிறாங்க, புது தம்பதி. இந்த குடும்பம் எப்படி கட்டப்போகிறது? எப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழப்போகிறோம்? பிரச்சனை இல்லாத குடும்பம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் சொல்லுவேன், நான் அடித்து சொல்லுவேன். நேற்றைய காலத்தை வீட்டில் பயங்கர சண்டை. இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் இதெல்லாம் அங்கே போய் போட்டு உடைக்கணும்னு சொல்லுவாள். பயங்கர சண்டை தான். ஆனால் சாயங்காலம் பாருங்க, அது ஒரு குதூகலம், அது ஒரு குதூகலம். அல்லேலூயா. என்னோட பழைய பாட்டு ஞாபகம் வருது. நல்லதொரு குடும்பம். ஆமாம், இதெல்லாம் பாடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத குடும்பம். ஆனால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறோம்? அப்படி தானே? அதை எப்படி அதை கையாளுகிறோம்? சபையிலும் பிரச்சனை இல்லாத சபை ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் எப்படி அதை கட்டி முடிக்க போகிறோம்? ஒரு 3 காரியத்தை சொல்லி வேகமாக நான் முடிக்கிறேன்.
இங்கே பவுல் எப்படி கட்டினார், இல்லை பவுல் கட்டுவதற்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்த குடும்பத்தை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெற்றியுள்ள சபையை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. மற்றவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்குது போல என்ன செய்யலாம், நடிக்கலாம். ஆனால் உள்ள குத்தும். அப்ப என்ன உள்ள குத்துனா என்ன? நம்ம இன்னும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழல. அல்லேலூயா சொல்லுமே. அப்ப அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்கள் இனி அந்நியர். நீங்கள் இனி அந்நியர். வசனம் அப்படித்தானமா இருக்கு. நீங்கள் இனி அந்நியர் அல்ல, பரதேசிகளும் அல்லாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரம் போட்டிருக்குதா? ஒரே நகரம் அப்படின்னா என்னது? இங்க வந்தவங்க இனி சிதறக்கூடாது. அப்ப இனி சிதறக்கூடாதுன்னா அங்க என்ன இருக்கணும்? அந்நியர்கள் பரதேசிகள் வருகிறார்கள் உள்ளே சபையிலே. நீர் எந்த ஊர்ல இருந்து வாரீரு? நீர் பொட்டல்ல இருந்து வாரீரு. நீங்க எங்க இருந்து வாரீங்க? அத்தத்தில் இருக்கிறவங்க மரவங்குடியிருப்புல இருந்து வாரீங்க. ஐயா நீங்க எங்க இருந்து வாரீங்க? நீங்க சைமன் நகர்ல இருந்து வாரீங்க. ராம்பூருக்கு வீடு மாறியாச்சா? அண்ணன் எங்க இருந்து வாரீங்க? பெருவலையில இருந்து வாரீங்க. பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு இடம். அப்படித்தானே? ஒவ்வொரு இடம். பாஸ்டர் எங்கேருந்து வராங்க? மேலக்காட்டு வழியிலேருந்து வராங்க. அப்படிதானே? இப்போ இங்கே என்னது இது? இப்போ என்னது? ஒரே நகரம், ஒரே குடும்பம். அப்படி நம்ம எண்ணுகிறோமா? அதான் பிரச்சனைங்க. அதான் பிரச்சனை. அது எண்ணுகிறோமா? அது நம்முடைய சிந்தையில் கடந்து வருகிற பரதேசிகள் தான். நீங்கள் அந்நியர்கள் தான். உங்க பிள்ளையை நாங்கள் கொண்டாட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. உங்க வீட்டை நாங்கள் உரிமை கொண்டாட, அது வேற, அது வெளியே 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 வெளியே. இங்க அப்படி அல்ல. இது ஒரே நகரம். இங்க யாரும் பரதேசிகளும் அந்நியர்களும் கிடையாது. அப்படின்னா என்ன? யாரும் பிரிவினை. இங்க வந்தா இது ஒரே நகரம். அப்ப இந்த ஒரே நகரமாக இது இருக்க வேண்டுமானால் இங்க இருக்க வேண்டியது என்ன? உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்ன? ஒரு மனம். ஆனா இருக்குதா? நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லுவேன். ஒரு மனம் இல்லாமல் ஒரு நகரமா என்ன செய்யாது? அது மாறாது. ஒரு மனம் இல்லாமல் சபை பூரணம் ஆகாது. இந்த ஒரு மனம் எப்படி வரும் தெரியுமா? இந்த ஒரு மனம் எப்படி வரும்? இது என் பிள்ளை, இது என் சகோதரி. இந்த ஒரு உணர்வு என்றைக்கு திருச்சபைக்குள்ளே அது ஆழமாக கிரிகை செய்கிறதோ அதுதான் பரிசுத்த நகரமாக மாறும். கரங்களை தட்டி அதான் அஸ்திபாரம். ஒரு வீட்டிற்கு, ஒரு கூடாரத்துக்கு அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல சபைக்கு ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரு மனம் இல்லை. அநேக சபைகளே ஒரு மனம் இல்லை. நான் பாரப்படுகிறேன். வீட்டில் போனவன்னு அவனை பற்றி குறை சொல்லுகிற எத்தனை குடும்பம், பாஸ்டரை பற்றி குறை சொல்லுகிற எத்தனை விசுவாசி.
ஆனால் சாப்பிடும்போது அக்கா கொக்கா கிக்கா எல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு மனம். சாப்பிடும் போட இருக்கிற ஒரு மனம் அல்ல. எங்க இருந்து வெளியே போனாலும் என் சகோதரி அவள், என் சகோதரன் அவன், என் தாயார் அவள், என்னுடைய ஊழியக்காரர், அங்கதான் ஒரு மனம் இருக்கும். அங்கதான் ஒரு மன கிரியை செய்யும். நான் பாரத்தோடு சொல்றேங்க, இந்த ஒரு மனம் இங்க இருக்கிற சிலரிடத்தில் அது பற்றி எரியுமானால் இது இடம் போதாதுங்க. கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. இந்த இடம் போதாது. உண்மையில எனக்கு ஆச்சரியங்க, எங்க பாஸ் யாருக்குமே இப்படி இடம் வாங்கி போட மாட்டாரு. ஆனா இங்க மட்டும் ஏன் இவ்வளவு விசாலமான ஒரு இடத்தை வாங்கி போட்டார்? அவருக்கு நான் கிறுக்கா? அவருக்கு ஒரு தெளிவு இருந்து, இங்க வருகிறவங்க சாதாரணவர்கள், அது அங்க இருக்கிற ஊழியர் சாதாரண ஒரு ஊழியக்காரரு. அல்லேலூயா. ஆனால் கட்டப்படுகிற முறைதான். சொல்லுங்க சொல்லுங்க. அஸ்திபாரமாகிய ஒரு மனத்தை இந்த நாளில் இருந்து நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்கா போடுவீங்களா? அப்படி சொல்ற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு நாள் அசையாதுங்க. இந்த சபை ஒரு நாளும் அசையாது. இதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த ஒரு மனதின் அஸ்திபாரத்தை நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்கா நீங்க போட்டு பாருங்க. முடியாதா? முடியுங்க, முடியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்ல, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நாம் அநேக காரியங்களை முயற்சி எடுக்கிறோம். பிள்ளையை படிக்க வைக்க முயற்சி எடுக்கிறோம். பல காரியங்களை நம்ம முடியாத ஆனாலும் முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின இயேசுவுக்காக இதை செய்யக்கூடாதா? உங்கள்கிட்ட பணமா கேட்கிறாரு. உங்களுக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகள் நாம் ஒன்றாய் இருப்பது போல். அப்படிதான் ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இயேசுவானவர் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்? பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும். ஆனா நமக்குள்ள 1000 பிரிவுகள். குடும்பமும் அப்படித்தான். நான் நிறைய பேசுவேன், வேண்டாம், நேரம் போகுது. ஆனால் ஒன்று சொல்லுவங்க, அவர் பாரத்தோடு பேசுகிற உங்க மூலமா அந்த சபை விரிவாக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டுக்குள்ளாக இந்த இடம் நிரம்பும். நான் விசுவாசிக்கிற நிரம்பும். இந்த வார்த்தை உங்கள் நிலத்திலே, உங்க இருதய நிலத்திலே விதைத்தது அது உண்மையானால் இந்த இடம் இந்த வருஷத்தில் நிரம்பும். இந்த வருஷத்தில் நிரம்பும். ஆனா இது கிரிகை செய்யலன்னா 10 வருஷம் ஆனாலும் இப்படிதான் என்ன செய்யும்? சொல்லுங்க. நான் உரிமையா பேசுறேன், நான் உரிமையா சொல்றேன். இது கிரிகை செய்யலன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, ஒண்ணுமே என்ன செய்யாது. ஏன்னா எது சரியில்லை? அஸ்திபாரம். அது காற்று வரும்போது உடையும், பயந்து ஓடுவாங்க. ஆமா, சிலவங்க அப்படி ஓடினவங்க உண்டு. இந்த விசுவாசி இருக்கிற இடத்துல நம்ம இருப்பதா ஓடிடுவோம்ப்பா. ஏன்னா எது சரியில்லை? எது சரியில்லை? அஸ்திபாரம் சரியில்லை. நீங்கள் போடுகிற அஸ்திபாரம் எப்படிப்பட்டது? நிலையான அஸ்திபாரம், உறுதியான அஸ்திபாரம், ஒரு மனதின் அஸ்திபாரத்தை போட்டு பாருங்கள், போட்டு பாருங்கள். இன்று முதல் பிரயாசப்படுங்கள். குடும்பத்தில் செய்து பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மனதை கொண்டு வாருங்க. அது சாத்தான் பலவிதமான காரியங்களில் பிரிவினையை கொண்டு வருவான். அதுதானே அவனுடைய வேலை, அதுதானே அவனுடைய வேலை. அவனே இவ்வளவு செய்கிறான், நம்ம எவ்வளவு செய்யணும்? என்ன நான் சொல்ல புரியுதா புரியலையா? ஒன்றுக்கும் உதவாத அவனே இவ்வளவு காரியங்களை செய்கிறானா? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே, நம்மளால எவ்வளவு செய்ய முடியும்? ஆனா செய்யல,
செய்யல. பாரத்தோடு சொல்றேங்க, இனி வரும்போது கொஞ்சம் பேராது அந்த இடத்துல இருக்கணும். பாரத்தோடு பேசுறேன். பிரிந்து போனவங்கள மறுபடியும் கடந்து வரணுங்கிற ஒரு பெரிய பாரத்தோடு பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு ஐக்கியம் இருக்குமானா சபை நிரம்புங்க. உங்கள் சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்குமானா சபை நிரம்பு. யாராலையும் எவ்வளோ பெரிய பிரபலமானவர்கள் இங்கே பக்கத்தில் வந்து சபை கட்டினாலும் இதை ஒருவராலும் அசைக்க முடியாது. ஜான் ஜெபராஜே பக்கத்தில் வந்து போட்டாலும் இங்க ஒரு மனம் இருக்குமானா எவராலும் அதை தடை செய்ய முடியாது. உங்களுக்குள்ள என்ன இல்லை? உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. அஸ்திபாரம் சரியல்ல, அது ஆலயம் கட்டப்படலை. ரெண்டாவது ஒரு காரியத்தை வேகமாக நான் கற்றுத்தருகிறேன். எப்படிப்பட்ட ஆலயத்தை நாம் கட்டணும், எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் எப்படி பிரயாசப்படுகிறோம். முதலாவது அஸ்திபாரமாகிய ஒரு மனம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது அதே வசனத்தில் 2வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. ம் 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 அதற்கு யாரு? இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இங்க வேற யாரும் பெரியவர் கிடையாதுங்க. இங்க யாரும் பெரியவர் கிடையாது. பிலிப்பியர் புத்தகத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்தாலும் மரண பரியந்த அவர் தன்னை என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். தாழ்மை, அந்த இயேசுவானிடத்தில் இருந்த அந்த தாழ்மை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம என்ன செய்யணுமா சொல்லுங்க? பின்பற்றணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ? அவருக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், தேவன் கொடுத்தார். ஆனால் அவர் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. அந்த வசனத்தை வாசிங்கம்மா வேகமா. பிலிப்பியர் புத்தகத்தில் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க வேகமா. 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், காணப்பட்டு, அதாவது மரண பரியந்தோ, சிலுவையின் மரண பரியந்தோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும், என் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் நான் அந்த அதிகாரத்தோடு இருந்தால், அந்த ஆணவத்தோடு இருந்தால் இந்த சபையை என்னால் கட்ட முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஒரு மனம் மட்டும் இருந்தா போதாது, என்ன இருக்கணும்? ஹலோ, கேட்குறீங்களா? என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? அவர் நோக்கி பார்க்கிறது. பெருமை உள்ளவனுக்கு சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறார். ஏன் சபை கட்டப்படல? ஒரு மனம் இல்லை. ரெண்டாவது என்ன இல்லை? தாழ்மை இல்லை. இவங்க சொல்லி எல்லாம் நாங்கள் கேட்கணுமா? இவரு சொல்லி எல்லாம் நாங்கள் கேட்கணுமா? என் பையன் அழகா சொன்னான் பார்த்தீங்களா? அவன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், அதே டங்கிடி அதே டிங்கிடி. ஆனால் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை சொல்லுங்க மன்னியும். இந்த பிள்ளை சொன்னதுக்கெல்லாம் நம்ம கேட்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் யார் மூலமும் பேசுவார், யாரை கொண்டு பேசுவார்?
எவரிடத்திலே தாழ்மை இருக்கிறதோ அவர்கள் எவர்கள் சொன்னாலும் கீழ்ப்படிவார்கள். நம்முடைய முன்னேற்றத்திற்காக எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதுக்கு கீழ்ப்படிவார்கள். ஏன்னா அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? தாழ்மை இருக்கிறது. ஏன் சபை கட்டப்படல? ஏன் குடும்பம் கட்டப்படல? அங்க என்ன இல்லை? அங்க தாழ்மை இல்லை. அல்லேலூயா சொல்லுமே. நான் ஒரு பாரத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிற அருமையான சபை கட்டப்பட வேண்டும். இந்த சபையில் ஆத்துமாக்கள் நிரம்பி வெளியே வேண்டுமானால் உங்க ஒவ்வொருக்குள்ள என்ன இருக்கணும்? உங்க ஒவ்வொருக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? தாழ்மை இருக்கணும். எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு தாழ்மை இருக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாழ்மை இருக்கணும். எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தாழ்மை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்குதா நமக்கு? அங்கே தானே பிரச்சனை. நம்ம இப்போ எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஞானம் வந்துட்டு, கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு படிப்பை தந்துட்டார், நமக்கு கொஞ்சம் வேத அறிவை கர்த்தர் தந்து விட்டார், கொஞ்சம் பாடக்கூடிய திறமையை கர்த்தர் தந்து விட்டார், கொஞ்சம் பேசக்கூடிய திறமையை கர்த்தர் தந்து விட்டார். ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் நடக்காது. நான் யாரை குறித்தும் பெருசாக கவலைப்படுவது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், அங்கே போய் முட்டிட்டு ஒன்று செய்யவே, இங்கே வேணா முட்டி முட்டி ஏதாவது பண்ணிட்டு போட்டு, அங்கே போய் என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. நான் பெரிய ஆள் ஒன்றும் முடியாது. அதெல்லாம் இங்கே பண்ணுனா உண்டு. நீ தாழ்மையோடு இருந்தனா ஒன்று ஆண்டவர் உயர்த்தி காட்டுவார், உன் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி காட்டுவார், உன் பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். நான் நேற்றுக்கு சாயங்காலம் வீட்டில் இருக்கிறேன். என்னை தேடி ஒரு சார் வந்தாங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, அவருடைய அந்த படிப்பின் அனுபவம் கூட என் வயசு கிடையாது. அவருடைய படித்த படிப்பின் வருஷத்தின் வயசு கூட எனக்கு கிடையாது. இன்றைக்கும் படித்து கொண்டு இருக்கிறார். அவர் கட்டின காலேஜ் எல்லாம் அநேகம். இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் அவர் தான் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறார். சிலவங்களுக்கு தெரியும், எங்கள் ஊரில் சுரேந்திர சார்னு. அப்படி ஒரு ஞானத்திலும் சரி, பல காரியங்களை நிரூபணம் செய்கிறது சரி, அப்படி ஒரு ஞானம் உள்ள ஒரு மனிதர். நான் பிசுபிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு அவருக்கு ஒரு கவர்னர் பட்டம் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து கூட அவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர். அவர் நேற்றைக்கு என்னை வீடு தேடி வந்து எனக்கு ஒரு சால்வை போட்டு, எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஒரு சால்வையை போட்டு, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து 12 வருஷம் ஊழிய பாதை. எனக்கு சார் என்ன சார் இது, நான் பெருமைக்காக சொல்லலைங்க. நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் தேசத்திலே பட்டணத்திலே உயர்த்தி கொண்டே இருப்பார். அது குடும்பத்துக்கு தெரியாது. உங்களை கர்த்தர் உயர்த்துவது யாருக்கு தெரியாது? குடும்பத்துக்கு தெரியாது. இந்த சபையை கர்த்தர் உயர்த்துவது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் தாழ்மை அடைவோம் என்றால் என் தேவன் உயர்த்துகிறது எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. தாழ்மை இல்லை. மோனிக்கு தாழ்மை இருக்குதா? இருக்கணும். சாமுக்கு தாழ்மை இருக்குதா? இருக்கணும். சபை கட்டப்படணும். உங்கள் கைகளில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த ஒரு மனமும் இந்த தாழ்மையும் இந்த ஸ்தலத்திலே கிரியை செய்யுமானால், கெட்டடம் பெருசாகாட்டாலும் இங்க இருக்கிற கிரிகை பெருசாருங்க.
கிரிகை பெருசா இருக்கும், செயல்பாடுகள் பெருசா இருக்கும், அற்புதங்கள் பெருசா இருக்கும், அடையாளங்கள் பெருசா இருக்கும். ஒரு மனம் இல்ல, நான் ஒன்னு சொல்றேன், அந்த முதிர்ந்த விசுவாசிகளுக்குள்ள தாழ்மை வரணும். எச்சரிக்கையா சொல்றேன், நீங்க பிள்ளைகளுக்கு மாதிரியை காண்பித்து போகணும். நீங்க இந்த வசனத்தை கேட்டு நீங்க எல்லாம் கீழ்ப்படியலன்னா, நீங்க இயேசுவானவரை இறங்கி வந்து உங்களுக்கு உபதேசம் சொன்னால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, நீங்க கீழ்ப்படியவே மாட்டீங்க. அது யாரானாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் சரி, முக்கியமாக முதிர்ந்த விசுவாசிகள், அது மாசலா இருந்தாலும் சரி, அது செல்வனானாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். இல்லைன்னா உங்களால் சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுமே. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டா? ஒன்று என்னது, என்ன இருக்கணும்? அஸ்திபாரம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். ஒரு மனம் என்கிற அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது தாழ்மை இருக்கணும். இதெல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப சொன்னேன், உங்கள் இருதயத்தில் அப்படி ஆணி பாருங்க. எங்கள் சபையில் எனக்கு மெசேஜ் கொடுத்தேன். நான் ஒரு 5-6 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு மெசேஜுக்கு தொடர்ச்சி இன்னைக்கு இந்த ஞானஸ்தான ஆராதனை இருந்தனால அதை கொஞ்சம் அதோட டச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தனால இன்றைக்கி அதை எடுத்து பேசினேன். எங்கள் சர்ச்சில் பெரிய ஆட்கள்னு கிடையாது, 2 சின்ன 3 பிள்ளைகள் தான் உண்டு. அப்போ நான் கேட்குறேன், அந்த சப்ஜெக்டை சொல்லி அதோடைய முத காரியம் என்ன? என்ன சின்ன பையன், எங்கள் தங்கச்சி பையன் சொல்கிறான், அடையாளம். அடுத்தது என்ன? சத்தம், பேசுகிறது. எனக்கு ஆச்சரியமாக இருந்து 5-6 வாரத்துக்கு முன்னாடி பேசின மெசேஜ் அங்கே ஆழமாக என்ன செய்யுது, அது பதிஞ்சிருக்கிறது. ஏன் திரும்ப 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 சொல்லுறேன், உங்கள் இருதய பலகையில் என்ன செய்யணும், அப்படி ஆணி அடித்த மாதிரி இருக்கணும். நான் உங்களை குத்துனது மாதிரி தான் இருக்கும், நான் ஆணி அடித்த மாதிரி குத்துவேன். அல்லேலூயா. நீ திருந்தனா நல்லது உனக்கு. நான் என்ன சொல்ல உண்மை தானப்பா? எப்படி கரெக்டாக தான் போகுதா? ஒன்று என்ன இருக்கணும், அஸ்திபாரமாகிய ஒரு மனம் உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது தாழ்மை. தாழ்மை. மூணாவது என்ன தெரியுமா? அந்த 21வது வசனத்தை வாசிங்க வேகமா. 21வது வசனத்தை. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் போதும். எப்படி இணைக்கப்பட்டு? இசைவாய். பாருங்க, இந்த இசைவாய் என்கிற வார்த்தை நம்ம எப்படி வேணாலும் தியானிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த காரியத்துக்காக தியானித்தேன். பாருங்க, சில காரியங்கள் நம்ம பயன்படுத்தும் போது சிலத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் என்ன செய்வோம் சொல்லுங்க. நான் பைபிளை முடிச்சிருவேன். இப்போ முடிச்சிருவேன். நீ இது உடனே என்னடா இன்னும் 10-15 வயசு இழுத்துருவானு இப்போ பார்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு 1/2 மணிக்கு மெசேஜ் கேட்கணும்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நடத்த மாட்டேன். அங்கே பேக்லேருந்து நச்சுன்னு ஒரு குத்து கிடைக்கும். எங்கள் அண்ணன்ட்ட அடி வாங்கினதெல்லாம் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. இப்போ இடையில போன வாரம் கூட அதை அப்படி நினச்சி பார்த்தேன். எங்கள் அண்ணன் சீக்கிரம் யாரையும் அடிக்க மாட்டாங்க. அண்ணன் அடிச்சாட்டி தான் ஞாபகம் இருக்கா? அண்ணன் என்ன அடிச்சாட்டி தான்? நான் யாரப்பா அடிச்சு அடிக்கவே கிடக்கல. ஏன்னா சிலர் என்ன அடித்தது எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா அடித்தது, ரெண்டாவது எங்கள் அண்ணன் அடித்தது. இப்போ நான் அவன் அடிக்க மாட்டார். அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். அங்கே மக்கள் இருக்கார்ல, அது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். அது அப்படி அடிக்க வரணும் வருவார், அப்படி போயிடுவார். அந்த சவுண்டுலேயே நாங்கள் அப்படி கதி கலங்கிடுவோம். ஆனால் எங்கள் அண்ணன் யாரையுமே சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க. ஒரு நாள் என்ன அடித்தாங்க. எதுக்கு தெரியுமா? நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சேர்ந்து படத்துக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சேர்ந்து
படத்துக்கு போயிட்டேன். இது வீட்டுக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரியாது. அண்ணனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்போ திடீர்னு வீட்டில் நான் பேசிட்டு இருக்கிறேன். அண்ணன் உள்ளே இருக்கிறாங்க, ரூமுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அது என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்துடைய அந்த கதை என்ன செய்யுது, அப்படி வாய் உளறி சொல்லுவோம்ல, உளறு வாய் சொல்லுவோம்ல, நான் உளறி கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு புரிஞ்சுட்டு இவன் என்ன செய்யிருக்கிறான், இவன் படம் பார்த்துட்டு வந்திருக்கான் கள்ள பையன். உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது பெல்ட்டான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வாட்சி அடி. அண்ணன் ஞாபகம் இருக்கானே, அடினா அடி, நீச அடி. அதுக்கப்புறம் எங்கள் மாமாட்ட வாங்கின அடி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. உண்மையில் அந்த அடிகள் தான் என்ன இன்னைக்கு உருவாக்குனது. நான் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதனால தான் அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பேன். அதனால் நான் அரை மணிக்கு நான் பேசிட்டு போயிடுவேன். அடுத்த அடி பயங்கரமாக வரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, நாம் எல்லா பொருட்களையும் ஒன்று போல பயன்படுத்துவது சொல்லுங்க இல்லை. இப்போ ஒரு சில்வர் டம்ளர் இருக்குது. அதை நம்ம தூக்கி என்ன செய்வோம், தூக்கி கிச்சனில் அப்படி தூக்கி எரிஞ்சிருவோம். அப்படி தானே, ஆமாம், ரூமில் இருந்து அப்படி தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனால் ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு கண்ணாடி, ஒரு கிளாஸ் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துவோம் சொல்லுங்கள். அதை மெதுவாக அதை வைக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் நடந்து போனாலும் பரவாயில்லை, கொண்டு என்ன செய்வோம் சொல்லுங்க, வச்சுட்டு வருவோம். ஏன் அது உடைஞ்சிரும். அது தூக்கி போட்டால் உடைஞ்சிரும். இது உடையாது. பயன்படுத்துகிறவர் ஒருவர் தான், ஆனால் பயன்படுத்தின விதம் வித்தியாசங்க, வித்தியாசம். அந்த இசைவா என்கிற வார்த்தை நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்களோ, சில பதி வேற விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் தியானித்த விதம் எல்லாரையும் பயன்படுத்துவது போல எல்லாரையும் பயன்படுத்த முடியாது. இப்போ நான் மார்சல் சர்ச்சமே வழியில் பார்ப்பேன். அவர் பார்த்த உடனே என் பார்வையே பேசும், அது அவருக்கும் புரியும். கள்ளந்தானவே நான் அப்படி பார்வையிலே பார்ப்பேன். நீ நான் பார்வையிலே சொல்லுவேன், நீ கள்ளந்தானேன்னு. அப்புறம் ஆமாடே நான் கள்ளந்தான். நீ அன்னைக்கு சொன்னேரா சொல்லலையாவே வெற்றிரி மடத்துலேருந்து நான் போட்டு உடச்சிருவேன், சம்பவத்தையே சொல்லிடுவேன். ஆனால் சிபுவை பார்த்தா நம்ம பேசினாதான் அவன் பேசுவான், நம்ம பேசினாதான் அவன் பேசுவான், இல்லைன்னா அவன் சிரிச்சிட்டு அப்படியே போயிடுவான். அங்கே பேசுன மாதிரி இங்கே பேச நான் சொல்ல புரியுங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக்கல் ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அப்படி தானே, ஒரு பயன்படுத்துகிற விதம். சிலவங்க பிள்ளைகிட்ட பேசுன மாதிரியே கண்ணமட்டம் பேசுவோம். இல்லை எங்கள் வாய்ப்பழம் தான் கேட்டுட்டு இருக்கிறா, இல்லை அவங்க சத்தியமாக சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்ய முடியாது, பார்க்க எல்லாரையும் ஒன்று போல பார்க்கலாம். ஆனால் அவர்களை எப்படி நடத்த பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கறவை மாடுகளை என்ன செய்யணும், மெதுவாக குட்டி ஆட சுமந்து தான் என்ன செய்யணும் சொல்லணும். நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுது. கறவை மாடை என்ன செய்யணும், மெதுவாக நடத்தணும். குட்டி ஆட தூக்கி சுமக்கணும். கொஞ்சம் எல்லாம் ஆட வேகமாக என்ன செய்யணும், நடத்தணும். எல்லாம் ஆடுதான். இங்கே இருக்கிற எல்லாமே ஆடுதான். உங்க கூட பழகிற எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனால் எல்லாருடைய மனநிலைமை ஒன்றல்ல. நான் சொல்லி எத்தனைக்கு புரியுது? எல்லாருடைய மனநிலைமை ஒன்றல்ல. அதை புரிந்து இதுதாங்க இந்த ஒரு நாள் இருக்குல்ல, நமக்கு எப்பவும் கிடைக்காதுங்க.
நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு நாள் நமக்கு எப்போ அமைவது? வாரத்தில் ஒரு நாள் இந்த இடத்துல கூடி நம்ம ஜெபித்துட்டு போகிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே மனநிலைமையில் வராங்களா? இல்லை. இதை புரிந்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, பழகணும், பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கணும். இது அப்படி கிடையாது. இது அப்படியே போகுது. சபை கட்டப்பட வேண்டுமானால், சபை தேவன் விரும்புகிற வண்ணமாய் கட்டப்பட வேண்டுமானால் அங்கே ஒருமனம் என்கிற அஸ்திபாரம் உறுதியாக இருக்கணும். ஒருமனங்கிற அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால் மாத்திரமல்ல, அங்கே என்ன இருக்கணும்? அங்கே என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருந்தால் மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய மனநிலைமையும் புரிந்து. நான் அடிக்கடி சொல்ல ஒரு வார்த்தை, அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் என்னம்மா? எம்டி சொல்லுங்க, சொல்லுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னங்க தெரியாதா? விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தல். அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல். இப்போ ஏன்ட ஒரு 10 ரூபா இருக்குது, அண்ணனுக்கு தேவை, நான் ஒரு 5 ரூபா வச்சுக்கிறேன். விட்டு கொடுக்கிறது அது எனக்கு தேவைதான். ஆனால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், எனக்கு 5 ரூபா இருக்கட்டும், அண்ணனுக்கு ஒரு 5 ரூபா இருக்கட்டும். அண்ணனுக்கு சில இப்போ தசமபாக நிறைய வரும், சரி தம்பிக்கு கொஞ்சம் கொடுப்போம். தம்பிக்கு நிறைய வந்து நான் அள்ளி கொடுப்பேன். நான் உண்மையில் நிறைய நினச்சிட்டே இருக்கிறேன், சீக்கிரம் நடக்கும், நடத்துவேன். ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால், ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் சில காரியங்களை மைண்டில் அப்படியே வச்சுருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அதோட நான் இன்னொரு வார்த்தையை இணைத்து நான் சொல்லுகிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ விளக்குங்க பார்ப்போம். புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தால், அல்லேலூயா. வராது, குறைவாக தான் வரும். புரிந்து செயல்படுகிறோமா? புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறோமா? புரிந்து கொண்டவர்களை விசாரிக்கிறோமா? நமக்கு தெரியும், தெரிந்து சிலவர்கிட்ட போய் விசாரிப்போம் தெரியுமா? அதை மாதிரி ஒரு மோசமான அனுபவம் என்ன கிடையாது. தெரியும், தெரியும், தெரிஞ்சும் அதை திரும்ப அவள் வாயிலே நம்ம கேட்குற ஒரு ஆசை. அட பாவிகளா, நீங்கள் எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? உங்களை சொல்லலை, இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அல்லேலூயா. புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கிறது. கணவனுடைய நிலைமை நமக்கு தெரியும், தெரிஞ்சு எனக்கு இது நீ செய்தே ஆகணும், செய்தே ஆகணும். நீ விளங்கவே மாட்ட, நீ விளங்கவே மாட்ட. இங்கே அப்படி இருந்தீங்கன்னா திருந்திருங்க, இல்லைன்னா விளங்க மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன். மனைவிக்கு நிலைமைக்கு தெரியும், தெரிந்தும் உன்னுடைய அந்த கடினமான நிலைமையில் நீங்கள்லாம் மாறலைன்னா, நீங்கள்லாம் என்ன மார்சல் ஒரு சைஸாக பார்க்குறீங்க? எப்படி சொல்லுங்க? புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தால். நான் இனி புரிந்து நான் இதை விட்டு கொடுக்கலை, இந்த மைக்கை நான் விட்டு கொடுக்கலைன்னா எனக்கு சரியாகாது, எனக்கு சரியாகாது. ஏன்னா சில காரியங்களை புரிந்து கொள்ளணுங்க, அதான் மிஸ்டேக். நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுவேன்னா முடிச்சிடுவேன், இனி அடுத்த சம்பவத்துக்குள்ளே போக மாட்டேன். பாருங்க, ஒரு 2 நகை வியாபாரி இருந்தாங்க. 2 நகை வியாபாரி. ஒரு அண்ணன், இன்னொரு தங்கைக்கு ஹஸ்பண்டு, 2 பேர் இருந்தாங்க. அப்போ அண்ணன் நகை வியாபாரத்தில் நல்லா வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. தங்கையுடைய அந்த கணவருடைய தொழில் என்ன செய்தது? நலிந்து கொண்டே போனது. திடீர்னு அந்த தங்கையுடைய கணவர் என்ன செய்து விட்டார்? இறந்து போயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த தங்கை பல இடத்துல அப்படியே செக் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு மாலை இருந்து, ஒரு மாலை, ஒரு தங்க மாலை போல், அந்த வைர மாலை போல் ஒன்று இருந்து. அப்போ இவள் நினைத்தால் இது நம்முடைய கடையில் உள்ள
என்ன முடிச்சிருமா? இல்லை ஒரு சைஸாக இருக்கிறீங்களே, அதான் பார்த்தேன். அந்த நகையை பார்த்தோன்னா ஏதோ கொஞ்சம் விலை உயர்ந்த நகையாக இருக்குன்னு சொல்லி தன் மகனிடத்தில் கொடுத்து, டே நீ மாமா கடையில் போய் இதை என்ன செய்து நீ கொடு, மாமா ஏதாவது நமக்கு தருவாங்க, அதை வச்சு கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்தோம், கொஞ்ச நாள் நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுடைய கையத்தில் கொடுத்து, நீங்கள் இந்த புரிந்து கொண்டு சொன்னோம்ல அதுக்காக சொல்கிறேன், அதை கொடுத்து விட்றாங்க. இவனும் நேரம் எங்கே போகிறான்? மாமா வீட்டுக்கு போகிறான், மாமா கடைக்கு போகிறான். நீங்கள் மாறி மாமா வீட்டுக்குன்னு போயிடாதீங்க. நீ அடிக்கிற எங்கே போவியோ, சோறு கிடைக்காது பார்த்துக்கோ. அல்லேலூயா. பிரபா முறைச்சி பார்க்குறேன். அப்போது மாமா கடைக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அந்த நகையை பார்க்குறாரு, வச்சுட்டு, மருமகனே இது இப்போ என்ன செய்யாண்டா, இப்போ எனக்கு இது வேண்டாம், நான் பிந்தி வாண்ட இதை என்ன செய்துறேன், நான் விலைக்கு வாங்குகிறேன், நீ ஒன்று செய், நீ மாமாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசை என்ன செய். ஹலோ, மாமாவுக்கு கொஞ்சம் நீ ஒத்தாசை ஆயிரு, நீ கடைக்கு வா, கொஞ்சம் நேரம் இங்கே இரு, நான் உனக்கு நீ சும்மா தந்தை போடல சம்பளம் மாதிரி உனக்கு என்ன தாரேன், நீ அதை வச்சு கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் ரன் பண்ணலாம் சொல்லி இவன் சிறு பிராயத்தில் ஒரு 10-15 வயசில் அதை ஜாயின் பண்ணி இப்போ 10 வருடம் எல்லாம் ஆயிட்டு, 10 வருடத்துக்கு மேலே ஆயிட்டு. இப்போ அந்த மகன் வந்து மாமா கடையில் ஒரு சீப் மேனேஜர் போல் இருக்கிறான். யார் சொல்லுங்க? ஒரு சீப் மேனேஜர் போல் பெரிய கடையெல்லாம் பெருசாயிட்டு இவனு நல்ல அனுபவத்தில் தேர்ந்து எடுத்து நல்லா வளர்ந்துட்டான். இப்போ அங்கே யாராக இருக்கிறான், அவனுக்கு எந்த நகை எப்படி கையில் தூக்கினாலும் உடனே தெரியும், எந்த நகையை கையில் தூக்கினாலும் இது எத்தனை கேரட்டு, இது போலியா, நான் சொல்ல புரியுதா புரியல, தெரியும். அப்போ 10 வருஷம் கழிஞ்ச பிற்பாடு இவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அம்மா நம்மகிட்ட ஒரு நகை தந்தாங்களே, மாமா பின்னாடி வாங்குவேன் சொன்னார், இப்போ ஏன்னா எல்லா நகையும் பார்க்குறோம், எல்லாம் விலை உயர்ந்து இருக்குது, ஏன்னா இப்போ அந்த நகையை கொண்டு கொடுத்தா இப்போ நமக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்கும், பரவாயில்ல நம்மளும் ஒரு சின்ன ஒரு கடையை வச்சு என்ன செய்யலாம், தப்பிடலாம் அப்படின்னு சொல்லவங்க நினைப்பாங்க. அப்போ நேரம் எங்கே போகிறான்? வீட்டில் போய் அந்த நகை எடுத்து பார்த்தா நகை 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 என்ன நகை, என்ன நகை, போலி நகை, நகை போலி நகை. அப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது போலி நகை, இது அன்னைக்கே மாமா சொல்லியிருக்கலாமே, ஏன் அன்னைக்கே இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே மாமா. நேரம் நகை எடுத்து எங்கே போகிறான்? நீங்கள் இந்த கதையை நீங்கள் எப்படி புரியுன்னு தெரியல, இதான் எல்லாமே இருக்குது இந்த பிரசங்கத்துக்குள்ளே, எல்லா சாராம்சமும் இங்கே இருக்குது, புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் போகிற நேரம் மாமாட்ட போகிறான், மாமா அன்னைக்கே இது உங்களுக்கு தெரியுமே மாமா, ஏன் என்கிட்ட சொல்லலை? அவர் பக்கத்தில் இருத்தினாரான், மருமகனே நான் உன்ட்ட அன்னைக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ என்ன நினைப்ப தெரியுமா, மாமா எங்கள் முன்னேற்றத்தை விரும்பலை, எங்கள் முன்னேற்ற தட்டி கழிக்கிறாங்க, நீ அப்படி நினைப்பாய். நீ இப்போ புரிந்து கொண்டாய் இதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய கேரட் என்ன, இதனுடைய தகுதி என்ன என்பதை நீ புரிந்து கொண்டதுனாலே உனக்கு இப்போ மாமா உன்னை ஏமாத்தலைன்னு. ஹலோ, இதாங்க புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட். மருமகனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் எப்படி செயல்பட விரும்புகிறீங்க? குடும்பம் கட்டப்படணும், சபை கட்டப்படணும், நம்ம மூலமாக அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானால் ஒருமனை இருக்கணும், தாழ்மை இருக்கணும், எல்லாரையும் புரிந்து செயல்படுகிற அந்த இசைவாய் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருந்தால் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. இங்கே யாரும் பெரியவங்க கிடையாதுங்க, இங்கே எல்லாரும் அவருடைய பணிவிடைக்காரர்கள். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டு ஒரு வேலையை தந்திருக்கிறார். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், வாலிபர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார், எங்களுக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலையை தந்திருக்கிறார். சபை கட்டப்பட வேண்டும். நாம் எப்படி கட்டி கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு தியானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.